நான் ஏதாவது பண்ணிப்பேனோன்னு பயமா இருக்கு. டெய்லியுமே மாத்திரை போடாம தூங்க முடியலன்னு சீரியல் நடிகை ஸ்வேதா கண்ணீர் மல்க ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. உன்னை லவ் பண்ணுற ஒரு காரணத்துக்காக இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டா நானு. உன்னால பைத்தியம் பிடிக்குதுடா எனக்கு. நான் நல்லா தூங்க எத்தனை நாளாச்சு தெரியுமாடா உனக்கு? நான் சரியா சாப்பிட மாட்டேங்கிறேன், தூங்க மாட்டேங்கிறேன். என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியல. எங்க போனாலும் நிம்மதியா இருக்க முடியலடா. ஸ்வேதாவோட புருஷன் நல்லா இருக்குல்ல உனக்கு இந்த டைட்டில்? சீ, வெக்கமா இல்ல உனக்குலாம்? எனக்கு நீ வேணாம், எனக்கு உன்ன பிடிக்கல. இப்படி ஒரு கேவலமான ஜென்மோ என் லைஃப் பார்ட்னரா எனக்கு தேவையில்ல. சீரியல்ல மட்டும்தான் அவங்களுக்கு அநீதி நடக்கும்னு பார்த்தா நிஜ வாழ்க்கையிலுமே அவங்க ஏமாந்துதான் போயிருக்காங்க. இவங்க இப்படி கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்ட உடனேயே ரசிகர்கள் ரொம்பவே அனுதாபத்தை தெரிவிச்சுட்டு போறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீரியல் நடிகை ஸ்வேதாவோட கணவரை பத்தின விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. சின்ன மருமகள் சீரியல்ல நடிக்கக்கூடியவங்க தான் ஸ்வேதா. இந்த சீரியல்ல தாமரையுமே நடிச்சிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாமரை ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வச்சு வீடியோக்கள் வெளியிட்டாங்க. என்னன்னா, ஸ்வேதாவோட கணவர் ஆதி என்னை ஏமாத்திட்டான், நான் பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஹெல்ப் கேட்டான். நானுமே அவனை நம்பி என்னோட 3 சவரன் தங்க நகைகளை கொடுத்தேன். ஆனா அவனோட பேர்ல தான் அதை அடகு வச்சோம். ஆனா அதை திருப்பி அவன் வித்துட்டான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு காவல் நிலையத்திலுமே புகார் கொடுத்தாங்க. ஸோ இது ரொம்பவே பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஏன்னா மாத்தி ஒருத்தரை குறை சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ப்ரூஃப் எல்லாத்தையுமே தாமரை காட்டியிருந்தாங்க. இருந்தாலுமே இது தொடர்பான வழக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு இடையில ஆதி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸ்வேதா என்னோட மனைவி அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டார். இதை ஸ்வேதா மறுத்திருந்தாங்க. அவனை எனக்கு யாருன்னே தெரியாது, அவனுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்வேதா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த உதவி இயக்குனர் ஆதி வீடியோக்கள் போட்டோஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு இருந்தான். ஆனா ஸ்வேதா இது தொடர்பா வாயை திறக்கவே இல்லை. தாமரையோட பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாவும் இவங்க வாயை திறக்கல. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு, ஸ்வேதாவும் ஆதியுமே கணவன் மனைவி தான், பிரிஞ்சுட்டாங்க, 2 பேருமே விவாகரத்து வாங்கிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வந்துடுச்சு. என்னன்னா, யாருனே தெரியாத ஒருத்தனுக்கு எப்படி நோட்டீஸ் அனுப்புவாங்க, விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி ஆதியுமே கேட்டிருந்தாரு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பெரிய விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னா, ஸ்வேதாவோட அந்த 2 வீடியோக்கள். அவங்க கண்ணீர் மல்க அவங்க வீட்டில் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க ஆதியினால, அப்புறம் ஆதி கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சாங்க அப்படின்னு வீடியோ வெளியிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க இது தொடர்பாக எதுவுமே பேசவும் இல்லை, அதை பத்தி கண்டுக்கிறதும் இல்லை. இப்போ மனம் நொந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க, 2 வீடியோக்கள் வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்து எல்லாருமே பாவம், இந்த பொண்ணு இந்த வயசுலயே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களே, இதனாலதான் பெத்தவங்க பேச்ச கேட்கணும், இப்படி நம்பி ஏமாந்து போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க, அனுதாபத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் சின்ன மருமகள் சீரியல் ரொம்பவே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் 2024 தொடங்கினாங்க. அந்த சீரியல்ல கதை என்ன, 12ஆம் வகுப்பு படிச்ச ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த பொண்ணு புகுந்த வீட்டுல என்னென்ன கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்றதுதான் கதையா இருக்குது. சரி, சீரியல்ல தான் இந்த ஸ்வேதாவுக்கு கொடுமை, இந்த டார்ச்சர் எல்லாம் நடக்கும்னு பார்த்தா நிஜ வாழ்க்கையிலுமே அவங்க ஏமாந்துதான் போயிருக்காங்க. ஸோ நம்பி ஏமாந்து போயிருக்காங்க. என்னன்னா, ஸ்வேதாவும் ஆதியுமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டுல இவங்களோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. இதனால ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. குடும்பம் யாருமே இல்லை, நிறைய பேர் இல்லாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. என்னன்னா, ஆரம்பத்துல இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது லவ் வந்திருக்கு. அப்போ ஆதி என்னன்னா, நான் பிஸ்னஸ் பண்ணேன், எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சோகமா ஃபேஸ் வச்சுட்டு வருவாராம். ஸோ இதை நம்பி அந்த ஸ்வேதாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்கிட்ட இருக்க நகைகளை கழட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த விஷயம் எல்லாமே ஸ்வேதாவோட வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. வீட்டுல ஸ்வேதா போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடியதுதான், தான் பொண்ணு தவறான பாதைக்கு போயிடக்கூடாது, படிக்கிற வயசுல வேற எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்லயுமே கண்டிச்சிருக்காங்க. ஆனா இவங்க ஆதியோட பேச்சை நம்பி அவன் ஏமாந்துட்டான், அவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிற ஒரு அனுதாபத்தினால அவனுக்கு நகைகள் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடிச்சிருக்காங்க, வெளியே விடாம டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஆனா ஸ்வேதா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கட்டத்துல ஆதியை நம்பி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதாவது இவனுக்காக அவனோட அம்மா, குடும்பம், தம்பி எல்லாத்தையுமே விட்டுட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க.
ஸோ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுல சேர்த்துக்கவும் இல்லை. ஏன்னா ஸ்வேதாவோட வீட்டுல வந்து கோபத்துல இருந்ததுனால வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலையாம். ஆனா அதுக்கப்புறமா இவன் ஆதி வேலைக்கு போகாம இருந்ததுனால இவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடைகளை வந்து 2 வாரத்துக்கு மேல போட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. உடை மாத்துறதுக்கு கூட வழி இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறமா ஸ்வேதாவோட வீட்டுல வந்து ஸ்வேதாவை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமாவும் ஸ்வேதாவுக்கு வந்து சாப்பிட பிடிக்கலையாம். ஏன்னா உழைச்சு சாப்பிடணும், சும்மா இருந்து சாப்பிடறதுக்கு வந்து எனக்கு பிடிக்கல. அதனால நான் ஆதியை கூப்பிட்டுட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வீடு மற்ற எல்லாமே வாங்கணும். ஆனா அவனோட போக்கு எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் நான் அவனை வந்து ரொம்பவே நல்லவன் நினைச்சிருந்தேன். ஆனா அவன் வந்து ஒரு ஃபோர்ஜரி, ஏமாத்து பேர்வழி, கடைசி வரைக்கும் வேலைக்கே போகலை, என்னை ஏமாத்தி தான் இருந்திருக்கான். எனக்கு கடைசியில ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் அவன் எப்படிப்பட்டவன், என்ன பண்றான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ அதனால அவன் கூட வாழ பிடிக்காம தான் நான் வந்து டிவார்ஸ் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உன்னை பத்தி நிறைய விஷயங்கள் இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல நிறைய வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் நீ எப்படிதான் தைரியமா வெளியே லாந்துறியோ, உனக்குலாம் குற்ற உணர்ச்சிங்கிறது அப்படி இல்லவே இல்லையா? உனக்கு வந்து வெக்கமாவே இல்லையா? எப்படி உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சும் நீ இவ்வளவு தைரியமா வெளியே லாந்துற அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஸ்வேதா. அது மட்டும் இல்லாம உன்னை நான் நம்பி ஏமாந்துட்டேன், எல்லாரும் உன்னை பத்தி பேசும்போது எனக்கு அழுகதான் வருது, எனக்கு வெளியே போகிறதுக்கு அவமானமா இருக்கு, என்னால வெளியே தலை காட்டவே முடியல அப்படின்ற மாதிரி ஸ்வேதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட அதுக்கு காரணமே நீ மட்டும்தான், என்னால வந்து வெளியே போக முடியல, என்னால வந்து எனக்கே பயமா இருக்கு, நான் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறேன், ஏதாவது பண்ணிப்பேனோன்னு எனக்கே பயமா இருக்கு, டெய்லியுமே நான் தூங்க முடியாம கஷ்டப்படுறேன், அந்த தூக்கத்துக்காக டெய்லியுமே நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் தூங்குறேன், அதனால எனக்கு உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதனால வந்து எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கான முழு காரணமும் நீ மட்டும்தான் அப்படின்னு ஸ்வேதா அந்த வீடியோவில் கண்ணீர் மல்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. எல்லாருமே வந்து லவ் பண்றப்போ அந்த லவ் பண்ற பையனுக்கா இருக்கட்டும் சரி, லவ் பண்ற பொண்ணுக்கா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க தான். ஏன்னா ஆரம்பத்துல லவ் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா தான் அவங்க நம்மள உண்மையா லவ் பண்ணாங்களா, பணத்துக்காக லவ் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஸ்வேதா விஷயத்துலையுமே ஆதி வந்து தேவைக்காக தான் பழகியிருக்கான் அப்படிங்கிறது இது மூலமா தெரிய வருது. ஏன்னா தாமரையுமே அதே குற்றச்சாட்டை தான் முன் வச்சாங்க. நல்லவே மாதிரி நடிச்சான், என் வீட்டுக்கு வந்து நான் ஒரு தம்பி மாதிரி நினைச்சிருந்தேன், நகையை கொடுத்தேன், அவனை நம்பி கொடுத்தேன், ஆனா ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நகை அடமானம் வச்ச அந்த ரசீது எல்லாத்தையுமே இந்த காட்டியிருந்தாங்க தாமரை. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, தாமரை மேல வந்து ஒரு சில பேர் வந்து அவதூறும் பரப்புனாங்க. ஸோ பயில்வான் ரங்கநாதன் வந்து அந்த விஷயத்துல தலையிட்டு ஒரு பேட்டியில வந்து தாமரைக்கும் ஆதிக்கும் கள்ள தொடர்பு இருக்கு, அதனாலதான் பிரச்சனை, அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்ததுனாலதான் இந்த விஷயத்த வந்து தாமரை வெளியே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ உடனே தாமரையுமே வந்து கலட்டு பையில உனக்கு தெரியுமா, நீ வந்து விளக்கு பிடிச்சி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தாமரையுமே பதிலுக்கு திட்டி போட்டாங்க. ஸோ ஆதி பிரச்சனை இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஸ்வேதா வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது அந்த வீடியோ போட்டதுனால அவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஆறுதல் சொல்றாங்க, அனுதாபத்தை சொல்றாங்க. ஏன்னா குறிப்பா வந்து அவங்க சொன்ன வார்த்தைகள்ல இந்த விஷயங்கள் தான் கவனிக்கப்பட வேண்டியதா இருக்குது. உன்னால நான் வந்து ஏதாவது பண்ணிக்க போறேன் அப்படின்ற பயத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்வேதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட அதுக்கு நீ மட்டும்தான் காரணம், அது டெய்லியுமே நான் வந்து தூங்கும் போது மாத்திரை இல்லாம என்னால தூங்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலதான் ஸ்வேதா வந்து எந்த அளவுக்கு மன உளைச்சல்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து இவ்வளவு நாளைக்குமே வாயை திறக்கல, இவ்வளவு பிரச்சனை நடந்தும், தாமரைக்கான பிரச்சனை நடந்தும் இது தொடர்பா வாயை திறக்கவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ திடீர்னு கண்ணீர் மல்க 2 வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே தான் ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஆச்சரியங்கிறத விட ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. என்னடா இந்த பொண்ணு வாழ்க்கையில இவ்வளோ ஒரு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்களா, பெத்தவங்களை விட்டுட்டு வந்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது பெத்தவங்களை விட்டுட்டு வந்தா எவ்வளவு நல்லபடியா பார்த்துக்கணும். ஆனா இந்த ஆதி வந்து பணத்துக்காக மட்டும்தான் எல்லாத்திலையும் நல்லபடியா பழகுறான் போல, உன்னை நம்பி வந்த பொண்ணை கூட உன்னால பார்த்துக்க முடியல, நீ எல்லாரும் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஆதிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது. ஸோ இந்த டைம்ல வந்து ஆதி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. என்னன்னா, எது உண்மைங்கிறது உங்களுக்கு தெரிய வரும், இப்போ வந்து அவங்க சொல்றதுனால அது உங்களுக்கு உண்மைன்னு தெரியலாம், ஆனா உண்மை ஒரு நாளைக்கு வெளியே வரும் அப்படின்ற மாதிரி ஆதி போட்டிருக்கான். ஸோ இதே மாதிரி தான் தாமரை குறை சொல்லும் போது கூட ஆதி இதே விஷயத்தை தான் பண்ணியிருந்தாரு, உங்களுக்கு உண்மை ஒரு நாள் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஸோ இப்போ வந்து ஸ்வேதா இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமாவும் உண்மை ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு ஆதி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. ஸோ வந்து
ஆதியோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா இப்ப வந்து பார்த்தோம்னா ஸ்வேதாவுக்கு தான் நிறையவே சப்போர்ட் இருக்கு. ஏன்னா கடைசி வரைக்கும் ஸ்வேதா வந்து வாய் திறக்காம இருந்தாங்க. திடீர்னு இப்ப வந்து இது பேசுனதுனால ஓகே, இந்த பொண்ணு வந்து இவ்ளோ கஷ்டத்தை, இவ்ளோ ஒரு மனசுல இருக்கக்கூடிய வேதனைகளை அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள வந்து வெளிய பாக்குற இடத்துலயும் சரி, எல்லாருமே வந்து ஆதிய பத்தி கேட்கறதுனால அவங்களே மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. வெளிய கூட தலை காட்ட முடியல அப்படின்ற அளவுக்கு அவங்க நொந்து போயிட்டாங்கன்னா, அவங்களோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்க எந்த அளவுக்கு பிறரால ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதுனால இப்படி ஆயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. சோ இந்த விஷயத்துல யாரு பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பெண்களை இந்த மாதிரி பணத்துக்காக பயன்படுத்துறவங்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.